நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். என்ன சம்பந்தமே இல்லாம இந்த ஆங்கிள் அப்படின்னு கேட்குறீங்களா? கீழே த்ரெட்மில்ல நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல. அதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது என்னன்னா, இனி தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்குன்னு வந்துட்டு சும்மா வாய்க்கு வந்தது ஏதோ நான் பேசணும்னு நினைக்கிறத பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் எதுக்காக இதில் நின்று கூட போட்டுட்டு இருக்கேன்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி த்ரெட்மில் இதை வச்சு வீடியோ போட்டுருந்தேன் நம்மளுடைய கார் சேனல்ல. ஸோ அந்த கண்டினியூட்டி எதுக்காக மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதிலே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, என்கிட்ட நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போட்டேன். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரதாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் சிம்பிளாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமான பொருள் தேவை அப்படின்னா அப்போ அதிகமாக நம்ம விவசாயம் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அரிசி தேவை அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பயிரிடணும். ஸோ அந்த பயிரிடுறது அப்படின்றது 1-2 பயிரிட்டுட்டு என் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி வேணும்னா கிடைக்காது. ஸோ சிம்பிள் கான்செப்ட், கோர் கான்செப்ட் என்னன்னா, ஸோ நம்ம வந்துட்டு அதிக குவான்டிட்டியில வீடியோ போடணும். ஸோ யூடியூப் என்ன செய்யும், யாரை வந்துட்டு ஒரு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டராக பார்க்கணும்னா, ரெகுலராக இவங்க வீடியோ போடுறாங்களா, வேல்யூபிள் கண்டென்ட்ல வீடியோ போடுறாங்களா அப்படின்றத யூடியூப் பார்க்கும். ஸோ யூடியூப்பினுடைய வேலை அதுதான். இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க, என்ன மாதிரி வீடியோ போடுறாங்கன்றத பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க யூடியூப்க்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ யூடியூப் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்கும். எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், இவங்க யூடியூப்காகவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அண்ட் அதே போல் இவங்க போடக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு லோ வேல்யூ கண்டென்ட்டாக கூட யூடியூப் பார்க்கும். ஏன் பார்க்கும், எப்படி பார்க்கும்னா, இதில் சில மிஸ்டேக்ஸ்களை பண்ணால் பார்க்கும். எப்படின்னு சொல்கிற பாருங்க, எஸ்டர்டேவே போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு மறைஞ்சிக்கிட்டு மயிலர் காட்டுற மாதிரி. ஓகே, ஸோ எனிவே இப்போ பாருங்க, இப்படியே போட்டுட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், கேனத்தனமா நினைக்கும் யூடியூப். ஸோ இதுதான் லோ வேல்யூ கண்டென்ட். அதாவது எதுவுமே பேசாம நான் நடக்கிறேன் பாருங்க, நான் நடக்கிறத பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. நான் குழந்தையா என்ன, இப்பதான் ஏஞ்சி நடக்க போறேன்னு நான் நடக்கிறத பாக்குறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்றாங்க. அதை என்கிட்ட ஒரு சிலர் கேட்குறீங்க. நம்ம ரெகுலர் நிறைய பேர் கேட்கறது கிடையாது, ஒரு சிலர் கேட்குறீங்க. ஏன்னா அந்த டவுட்டை பார்க்குறாங்களே கமெண்ட் மூலியமா, ஸோ அவங்களுக்கும் இந்த சந்தேகம் வரணும் இல்லைங்களா, அதனாலதான் சொல்றேன். ஸோ லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க. லோ வேல்யூ கண்டென்ட்னா சிம்பிள் மெத்தட்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீடியோ விசிபிலிட்டி அது வந்துட்டு மக்களுக்கு விசிபிலிட்டிலேயே புரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஆன்மீகம் சேனலில் போட்டுட்டு இருந்தேன்ல, ஆனால் விசிபிலிட்டியில் மக்களுக்கு புரியல. அதனால அதை என்ன பண்ணிடுச்சு, அது வந்துட்டு லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசி போடுங்க, உங்களுடைய பவரை காட்டுங்க. அப்படின்னா செய்முறையோட போடுங்க. இப்போ குக்கிங் பண்ண கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சமைக்கிறத போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி போடுங்க. நீங்கள் வெறும் சமையல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நீங்கள் சமைக்கிறத காட்டுங்க. காய்கறி அரியிறது, இந்த நேரத்தில் பாருங்க வெங்காயம் போடுறேன், இந்த நேரத்தில் தக்காளி போடுறேன், நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கணும். ஸோ இந்த மாதிரி வதக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறேன். மூச்சு அங்கே நடந்துகிட்டே பேசுகிறேன் இல்லைங்களா. இத்தனைக்கும் 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் எதுவாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அது வந்துட்டு பார்க்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு அது லோ வேல்யூ ஹை வேல்யூன்னு வருது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். அதாவது என்னன்னா, மூச்சு வாங்கிக்கிறேன், ஏன்னா நடந்து பேசுறதுனால ரொம்ப இருக்கு. ஏன்னா நடந்துகிட்டே இருந்தால் எனக்கு மூச்சு வாங்காது, ஓரளவுக்கு தான் வாங்க. நார்மலாக பேசிக்கிட்டே இருக்கேன்ல, லங்ஸ் விரிஞ்சி முடுமா. ஓகே, அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்கல்ல, அந்த வீடியோவை நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்விஸ்ட். அதாவது என்னன்னா, வீடியோ ஆரம்பத்தில் ஒரு ஹூக். அதாவது இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் சில பிரச்சனைகள் நமக்கு வரும்.
கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு. நீங்க ஷுவரா சொல்லிவிடாதீங்க, அது யூடியூப்க்கு பிடிக்காது. நமக்கு என்னைக்காவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிள். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் இடையில எப்ப வேணா இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள். எடுத்த உடனே வந்துட்டு கண்டென்ட் இது இல்ல ட்விஸ்ட் இது அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ட்விஸ்ட்டை வந்துட்டு ரிவீல் பண்றதுன்றது லாஸ்ட்ல போய் பண்றது, இடையிலே பண்ணிடுங்க. இதை சொல்லிட்டு 2வது நிமிஷம் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது முதல் 30 செகண்டுக்கு நீங்க ஒரு ஹூக் வைக்கணும். ஹூக்குன்னு சொல்லுவாங்க யூடியூபோடைய லாங்குவேஜ்ல. ஹூக் வச்சுட்டு நீங்க வந்துட்டு அடுத்த 1-1.5 அந்த ஹூக்கை ரிவீல் பண்ணிடணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு லோன் எடுக்கும் பொழுது பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. அதுல 7 நாள் லோன் அப்ளிகேஷன் இருக்கு. மக்களுக்கு லோன் தர்ற மாதிரி தந்து மக்களை ஏமாத்துறாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதனுடைய ப்ராப்பர் ரிவ்யூவை பாருங்க. ஸோ இதான் என்னுடைய லோன் ஆப் தமிழ் சேனல்ல சொல்லுவேன். பேரையும் சொல்லிட்டேன், லோன் ஆப் தமிழ் சேனல் நம்மளுடைய சேனல் பேரு. அடுத்தது என்னுடைய 5 சேனலுடைய பேரை நான் ரிவீல் பண்ண போறேன். வெயிட் பண்ணுங்க, பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சரி இவ்வளோ இன்னல்கள் வரும் பொழுது இதை ஏன் சும்மா அப்படியே வச்சுட்டு அடைச்சு பிடிச்சிக்கிட்டு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ல சொல்லிட்டு வீடியோ ஆரம்பத்திலேயே ஹூக் வச்சுட்டு அடுத்தது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஹூக்கை ரிவீல் பண்ணிடுங்க. ஸோ ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்வம் வரும். அடுத்து என்ன சொல்ல போறாங்க, இது நமக்கு பயனுள்ளதா இருக்கே, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி மக்கள் அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள போகிறதுக்கான நகர்வுகளுக்குள்ள போவாங்க. ஸோ ஒரு ட்விஸ்ட், அதை 2 நிமிஷத்துக்குள்ள ரிவீல் பண்ணிடுங்க. அடுத்தது வந்துட்டு அதுக்கான அவேர்னஸை கொடுங்க. அதாவது ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எதனால வந்தது அப்படின்றது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்றது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ப்ராப்ளம்னா நீங்க வந்துட்டு இந்த சண்டை போடுறது பிரச்சனை பண்றது அதையும் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ற ப்ராப்ளம் அப்படின்றது என்னன்னா, ஒரு கண்டென்ட்டை தான் சொல்றேன். ஒரு கண்டென்ட்னா சமைக்க போறீங்களா, அப்போ பாருங்க இந்த காய்கறி, இந்த சமையலோடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமைக்கிற வீடியோ போடும் பொழுது முதல்ல சமைச்சிருவாங்க, சமைச்ச வீடியோ வந்து எடுத்துருவாங்க. அதாவது வந்துட்டு சமைச்சிட்டு லாஸ்டா சாப்பிட்ற வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிருவாங்க, அந்த டெம்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளிப்பு அதை போட்டுருவாங்க, ஒரு 30 செகண்ட் அதை போட்டுட்டு அவங்க வந்துட்டு இப்படிதான் இந்த சமையலை நான் செஞ்சேன், நீங்க பாருங்க, நீங்க வீட்டில் மட்டும் செஞ்சு பாருங்க, அப்படியே வீட்டில் இருக்கவங்க அப்படி சாப்பிடுவாங்க, அதுவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் சொல்றேன், இதுதான் ஹூக் அப்படின்ற, நான் யூடியூப் லாங்குவேஜ்ல ஹூக் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை மட்டும் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சூப்பரா உங்களுடைய 4000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் இருக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்பயும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, பட் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் தான் அதை ஷேர் பண்ணுறேன் நான், என்னுடைய அனுபவத்தை. இதுதான் வந்துட்டு யூடியூப் எதிர்பார்க்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் இது வேல்யூபிள் கண்டென்ட் அப்படின்றது. லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, குவாலிட்டியை நினச்சிட்டோம். குவாலிட்டி கிடையாது, குவான்டிட்டியும் கிடையாது. குவான்டிட்டின்றது இப்போ நான் சொன்னது, குவாலிட்டி அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கறது. குவாலிட்டியா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு புரோஜனமான ஒரு வீடியோ, இந்த வீடியோ பார்த்தேன், ஓகேப்பா, அவன் வந்துட்டு நீங்க புரோஜனம்னா வந்துட்டு மக்களுக்கு தேவை புரோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா சில வந்துட்டு மொக்க வீடியோலாம் வருது, அதெல்லாம் இது கிடையாது. இப்போ நான் எப்படி சொல்றது, அதான் இப்போ நடந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, இதுல என்ன நடந்துட்டு இருக்கேன், நான் நடந்துட்டு இருக்கேன், சைகை காட்டுறேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இப்போ என்னுடைய வார்த்தை புரோஜனம், பேக்ரவுண்டில் இருக்கிறேன், நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் கூகுளில் இருந்து பிக்சர் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. ஸோ இது எல்லாத்தையுமே தான் அது பார்க்கும், டெடிக்கேஷனை பார்க்கும். ஸோ அவங்களுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டியை பார்க்கும். வீடியோ குவாலிட்டி பார்க்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ 4Kவா 3Kவா 7Kவான்லாம் 8Kவான்லாம் பார்க்காது. ஸோ அதனுடைய பார்வை வீடியோ கண்டென்ட் குவாலிட்டி மட்டும்தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தொடர்ந்து நான் வீடியோ போட போறேன். நான் தொடர்ந்து இந்த வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த த்ரெட்மில் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதனுடைய அந்த சேனலில் போட்ட லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேன், கீழே கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லியிருப்பேன், விலை விவரங்களும் சொல்லியிருப்பேன். இல்லை நான் டேரெக்டாக போய் படித்து பார்த்து ரிவ்யூ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா கீழே லிங்க் இருக்குது, 2 சைடு லிங்க் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. பாய்.